வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். இன்னைக்கு டே 25. இன்னைக்கு தேவையான போஸ்ட் தென் கொஷின்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம லாஸ்ட்டாக போட்ட போஸ்ட்டு 8 பேர் பார்த்துருக்காங்க. ஓகே. அதுக்கு முன்னாடி உள்ள போஸ்ட்டு 30 பேர் பார்த்துருக்காங்க. ஒருத்தர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இம்ப்ரூவ்மெண்ட். அதுக்கு முன்னாடி உள்ள போஸ்ட்டு 10 பேர் பார்த்துருக்காங்க. ஓகே. ஃபேஸ்புக்கில் போயிடலாம். நம்ம லாஸ்ட்டாக போட்ட போஸ்ட்டு யாருமே பார்க்கல. ஓகே. அதுக்கு முன்னாடி போட்ட போஸ்ட்டு 3 பேர் பார்த்துருக்காங்க. ஓகே. அதுக்கு முன்னாடி போட்ட போஸ்ட்டு 5 பேர் பார்த்துருக்காங்க. ஓகே. தென் குவராக்குள்ளே போயிடலாம். 221 வியூஸு. நம்ம கடைசியாக இந்த போஸ்ட் தான் போட்டிருக்கோம். ஸோ இது 4 வியூஸ். ஓகே. இப்போது நம்ம தேவையான கண்டென்ட்டை நம்ம ரெடி பண்ணலாம். நான் இந்த கொஷின் தான் நான் இன்னைக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கொஷினை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த கூகுள் பார்டுக்கு நான் ஒரு ஃபார்மேட் வச்சுருக்கேன். ஸோ அதில் இந்த கொஷினை ப்ளேஸ் பண்ணிடுறேன். ப்ளேஸ் பண்ணிட்டு நார்மல் டெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். கொடுத்தாச்சு. இப்போது நம்ம இதை காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு கூகுள் பார்டு கிட்ட போயிடலாம். ஸோ ஓகே, வந்துருச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். ஒன் செகண்ட். அப்படியே காப்பி பண்ணிவிட்டு சாட் ஜிபிடி கிட்ட போயிடலாம். ஸோ இது காப்பி ஆகலை போல். ஓகே, ஒன்ஸ் அகைன் நம்ம காப்பி பண்ணி பார்க்கலாம். காப்பி ஆயிடுச்சு. பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு இதை அப்படியே ஃபுல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ரைட் இட் ஷார்ட் அண்ட் சிம்பிள் அப்படின்னு போடலாம். ஸோ வந்துருச்சு. நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நம்ம இன் வீடியோக்குள்ளே போயிடலாம். ட்ரை இன் வீடியோ ஏஐ அதுக்குள்ளே போயிடலாம். வந்துருச்சு. ஸோ நம்ம இதை போட்டுட்டு டாபிக் இதுதான டாப்பிக்கு. ஸோ இந்த டாபிக் இங்கேயே இருக்குது. நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே போட்டுடலாம். போட்டுட்டு ஸோ இதை ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நம்ம இன் வீடியோக்குள்ளே போயிட்டு இதை பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஜென்ரேட் அ வீடியோ. ஸோ வந்துருச்சு. கண்டினியூ கொடுத்துடலாம். ஸோ வந்துருச்சு. 2 minutes 32 secondsக்கு வந்திருக்கு. ஓகே. Ever grappled with the challenge of writing clear, engaging, and effective website content? Ever found yourself stuck in the labyrinth of words, trying to craft something that not only appeals to your audience but also stands out? ஓகே, நம்ம இங்கே ஒரு கமெண்ட் கொடுத்து பார்ப்போம். Make this video for 1 minute 30 seconds அப்படின்னு கொடுத்து பார்க்கலாம். என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ 1 minute 34 secondsக்கு வந்திருக்கு. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம்.
Ever grappled with the challenge of writing clear, engaging, and effective website content? Welcome to Quillbot. It's an AI tool, your own wordsmith, designed to aid in crafting standout content. It's like having your personal wordsmith ready to assist you in creating content that shines. One of the standout features of Quillbot is its ability to rephrase your text. It takes your sentence and reshapes it into something fresh and appealing. This feature is particularly helpful in avoiding the pitfall of plagiarism. Quillbot doesn't stop at rephrasing. It can சூப்பராக இருக்குது. ஓகே, இதை நம்ம அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஸ்டாப் வாட்டர்மார்க், நார்மல், கண்டினியூ. ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ரஃப்குள்ளே போயிடலாம். போயிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் கொடுத்துடலாம். பேஸ்ட் கொடுத்துட்டு டாப்பிக்கை காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக கொஷின் ஃபார்மேட்டில் இருக்கு இல்லையா, நம்ம வந்து இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதை போல்ட் பண்ணிடலாம். இல்லை போல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை அப்படியே எமோஜிஸ் வச்சு டெக்கரேட் பண்ணோம். ஸோ நேராக சாட் ஜிபிடி கிட்ட போயிட்டு டெக்கரேட் தி பிலோ சென்டென்ஸ் வித் எமோஜிஸ் கொடுத்துட்டு கீழே பேஸ்ட் கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டேன். ஸோ வந்துடுச்சு. நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே போய் பேஸ்ட் பண்ணிடலாம். நம்ம இப்போ இதை அப்படியே போல்ட் பண்ணிடலாம். போல்ட் பண்ணிடுறதுக்கு போல்ட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு லிங்கோ ஜாம்குள்ளே போயிட்டு பேஸ்ட் பண்ணி இதை காப்பி பண்ணிவிட்டு திருப்பியும் இங்கே போய் பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லாக காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்குள்ளே போயிட்டு மெட்டா பிஸ்னஸ்க்குள்ளே போயிட்டு கிரியேட் அ ரீல் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஆட் வீடியோ கொடுத்துட்டு இந்த வீடியோ வந்து நம்ம கேன்வாவில் போய் மாற்றணும் இல்லையா ஃபார்மெட்டு. ஸோ கேன்வா இங்கே இருக்குது. இன்ஸ்டாகிராம் ரீல் இதுக்குள்ளே போயிடலாம். ஸோ கிரியேட் அ பிளாங்க் இன்ஸ்டாகிராம் ரீல். நம்ம இன்வீடியோவோட இதை வந்து இங்கே அப்லோட் பண்ணிடலாம். ஸோ வந்துடுச்சு. நம்ம இதை ever grappled with the challenge of செட் வீடியோஸ் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு இதை அப்படியே டவுன்லோட் கொடுத்துடலாம். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம வந்து வியூ மெட்டா பிஸ்னஸ்க்குள்ளே போயிட்டு நம்ம ஆட் வீடியோ கொடுத்துடலாம். ever grappled with the challenge of writing clear, engaging ஓகே வந்துடுச்சு. இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். டிஸ்கிரிப்ஷன் பிளேஸ் ஆயிடுச்சு. கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணியாச்சு. இப்போ தம்ப்நெயில் ரெடி பண்ணோம். ஓகே, நேராக கேன்வாக்குள்ளே போயிட்டு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி அதுக்குள்ளே போயிடலாம். போயிட்டு டெக்ஸ்ட்டில் நம்ம வந்து டைட்டிலை மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். டைட்டில் காப்பி பண்ணிவிட்டு ஓகே, ஸோ
பின்னாடி பேக்ரவுண்டு, இதுக்குள்ளே போயிட்டு நிறையா வரும். ஸோ அதை வச்சு நம்ம எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இது போட்டு பார்க்கலாம். ஸோ நல்லாயிருக்கு. டெக்ஸ்ட்டை ஒயிட்டில் கொடுத்துட்டு எஃபெக்டில் போயிட்டு அவுட்லைனில் போயிட்டு இதை பிளாக்கில் கொடுத்துட்டு திக்னஸ் ஜாஸ்தி படுத்திடலாம். படுத்திட்டு இப்போது எலமெண்ட்டில் போயிட்டு வெப்சைட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் இருக்குது. இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாமா, இல்லை இதுக்கு எதாவது கொடுக்க முடியுமா? பார்டர் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா? ஸோ நல்லாயிருக்கு. இதை பட் இன்னும் கொஞ்சம் சின்னது படுத்திடணும், அப்போ தான் கரெக்டாக தெரியும். ஸோ இப்போ டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் ஆயிடுச்சு. மெட்டா பிஸ்னஸ்குள்ளே போயிட்டு அப்லோட் இமேஜ் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு கடைசியாக போட்ட இமேஜை அப்லோட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஓகே, கொஞ்சம் என்ன சொல்லுது, ஓ என்ன போயிட்டே இருக்கு. சரி, கரெக்டாக இருக்கா? வந்துடுச்சு. நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஷெட்யூல் பண்ணிடலாம். 6 PM 29 December 6 PM ஷெட்யூல் பண்ணிடலாம். பிளானருக்குள்ளே போயிடலாம். போய் ஷெட்யூல் ஆகிடுச்சான்னு செக் பண்ணலாம். ஸோ வந்துருச்சு. நம்ம இப்போ வந்து இந்த ஒர்க் முடிஞ்சிருச்சு. நேராக குவாராக்குள்ளே போயிடலாம். குவாராக்குள்ளே போயிட்டு நான் கொஷின்ஸ் ஏற்கனவே வச்சுருக்கேன். ஸோ அந்த கொஷின் எடுத்துக்கலாம். இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கையோட ரெட் பண்ணிடலாம். ஸோ இங்கே போயிட்டு ஆட் கொஷின் கொடுத்துட்டு ஆஸ்க் கொடுத்துட்டோம்னா க்ரெடென்ஷியலை மாற்றிடலாம். மாற்றிட்டு ஸோ கஸ்டமர் சப்போர்ட் இருக்கா அப்படின்ற கொஷின் பேசிக்கான கொஷின். ஸோ அதனால எடுத்தேன். இப்போ நம்ம நேராக கூகுள் பாட் கிட்ட போயிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். ஓ சம்திங் ஏதோ ப்ராப்ளம். ஸோ நியூ சேட்குள்ளே போயிடலாம். திருப்பி பேஸ்ட் பண்ணிட்டு கிவ் மீ அ லாங் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ இது பண்ண மாட்டேங்குது. சாட் ஜிபிடி கிட்ட போயிட்டு நியூ சேட்டில் போயிட்டு கொடுப்போம். கிவ் மீ அ லாங் ஆன்சர் இன் சிம்பிள் வேர்ட்ஸ் கொடுத்துருவோம். ஸோ சம்திங் ஏதோ ப்ராப்ளம். நம்ம திருப்பியும் கூகுள் பாட் கிட்ட போயிடலாம். போயிட்டு
நியூவாக போகிறேன். ஸோ அதனால் இதை கொடுப்போம். ஸோ ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே, நான் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் டுமாரோ குவாராவோட இது நான் போடுறேன். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம வெறும் ஷெட்யூல் மட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.